Hi, welcome to my channel and I'm Pooja. So இந்த வீடியோல சிம்பிளான 4 ingredients வச்சு எப்படி அருமையான பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை newbies இருக்கிறவங்க and bachelors, students இந்த மாதிரி எல்லாரும் ஈஸியா ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஸோ இங்கே வந்து நான் 1/2 கிலோ கொண்டான பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவி ஃபைன் க்யூப்ஸாக சாப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நான்ஸ்டிக் தவா, அப்படி இல்லாட்டினா ஒயிட் செராமிக் தவா, அப்படி இல்லாட்டினா தோசை ஊற்றுருவோம் இல்லையா அந்த பேன், அந்த மாதிரி அதில் ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையோ அலுமினியம், இண்டாலியம் இந்த மாதிரி எதுலேயுமே ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் அந்த இதில் வந்து பயங்கரமாக ஸ்டிக் ஆகிக்கிறோம். அப்புறமா அவங்களால நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண முடியாது. அப்புறம் இந்த ரெசிபி கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் நான்ஸ்டிக் தவா மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த தவா நல்லா சூடானதுக்கப்புறமா 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த ஆயில் சூடானதுக்கப்புறமா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்க இந்த பொட்டேட்டோ க்யூப்ஸை இந்த ஆயிலில் மெல்ல சேர்த்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை கூட கர்ட் ரைஸு, பருப்பு சாதம், இல்லை சாம்பார் சாதம், சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி இந்த ஐட்டங்கள்லாம் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக எம்மியாக நல்லாயிருக்கும். ஸோ இது பேச்சுலருக்கான வெரி ஈஸியான ஒரு ரெசிபி. சிம்பிளாக ரைஸு, கர்டு, இந்த பொட்டேட்டோ வச்சு ஈஸியாக சாப்பிட்றலாம். ஸோ இந்த பொட்டேட்டோ மேலே நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த 1/2 கிலோ பொட்டேட்டோவுக்கு இந்த 1.5 ஸ்பூனோட ஸ்பைசி வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டோவ் வந்து மீடியமோ இல்லை லோலையோ வச்சு நீங்கள் அப்படியேவும் கிண்டி விட்டு நம்ம வந்து இது கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான், இதில் இன்னும் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் இதை ஃப்ரை பண்ணும்போது லிட்டு வச்சு கவர் பண்ணி ஃப்ரை பண்ணாதீங்க. ஸோ அப்போ அந்த வாட்டரெல்லாம் அந்த பொட்டேட்டோக்குள்ளே விழுகும்போது அந்த கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ அதனால் இப்படி நீங்கள் பேன் வந்து ஓப்பனாக வச்சேவும் இப்படி ஸ்டிர் பண்ணி டாஸ் பண்ணி இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழகாக மொறுன்னு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க. ஸோ இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். சால்ட்டு செக் பண்ணுங்கள். ரெசிப்பியில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மேக் ஷூர் தட் அந்த சால்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் கம்மியாக ஆனாலும் இந்த பொட்டேட்டோ வந்து இனிக்கிற மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் வந்துடும். அப்போ அது அந்த இந்த ரெசிபியவும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் காரமும் சால்ட்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இது ஃபைனலாக இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுன்னா இட்ஸ் ரெடி டு ஈட். இந்த ஹாட் அண்ட் ஸ்பைசி பொட்டேட்டோ ஃப்ரையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹோப் யூ வில் லைக் திஸ் வீடியோ. Thanks for watching.